வணக்கம். ஸோ அனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, பொங்கலும் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த அடிப்படையில் சாரி இன்னொன்று குரூப் 2 ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது, அதுவும் வந்துவிட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக வந்து என்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நம்ம ஒரு இன்டென்சிவ் பேட்ச் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் குரூப் 1 and 2. இதில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, வழக்கமாக வந்து என்ன எல்லாம் கிளாஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எதை படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம படித்த விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம படித்த விஷயத்த நம்ம எப்படி வந்து நம்ம தொடர்ந்து ரிட்ரைவ் பண்ணுறது, நம்ம நாலேஜை வந்து எப்படி வந்து மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஐ ஹாவ் curated the format. சரியா? ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இதை படிக்கிறதுக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த பேட்சை பற்றி சொல்லிடுறேன். சரியா? ஸோ நம்ம 28லேருந்து நமக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, January 28. ஸோ நம்ம 2019 4 ரிசல்ட் கொடுத்துருக்கோம், 2021 குரூப் 1 4 ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ரிசல்ட். ஸோ இன்டர்வியூ போனவங்க இவங்களெல்லாம் நான் சேர்க்கல, இட் இஸ் அ ஃபைனல் ரிசல்ட். சரியா? தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 10 ஃபார் ஃபர்ஸ்ட் 50 ஒன்லி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சும்மா ஒரு 1000 பேரை சேர்த்துட்டு 500 பேரை சேர்த்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது 50 பேரை வந்து ஸ்பெஷலாக ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது இது இதுவாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன செப்பரேட்டாக ஃபீ வந்துருக்கும். அப்புறம் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீகோடட் சிலபஸ் நான் காட்டுறேன். சரியா? ஸோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வந்து ஒன் அண்ட் டே ஒன் ஃபாலோ ஆகிருக்கும். தென் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு முதல் நாள் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஷெடியூல் டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது வந்து சிலபஸ் டாபிக், மெயின்ஸ் டாபிக். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த பர்டிகுலராக இந்த ஒர்க் ஷீட், இந்த சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்து முடிச்சிடலாம். படித்து முடிச்சதுக்கப்புறம் கடைசி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பர்டிகுலராக இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிங்கன்னா எதை டார்கெட் பண்ணணும், எதை டார்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன நமக்கு வந்து புரியும். ஸோ காலனியல் பீரியட் அப்படின்னா இப்போ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது? ஸோ ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அண்ட் டிமாண்ட் ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ மாடரேட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ், ஹோம் ரூல் மூமெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப கீரேட்டடாக உங்களுக்கு என்ன வேணும் ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம். ஸோ ஏன்னா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 106வது அமெண்ட்மெண்ட் வந்தால் கூட என்ன அதுவும் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் தான். ஸோ வெறுமனே ஃபேக்சுவலாக மட்டும் கவர் பண்ணாமல் அஸ் வெல் அஸ் இட் கவர்ஸ் த கான்செப்சுவல் அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ கொஷின் இருக்கும். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா ப்ரியாம்பிளை பற்றி என்ன டைமென்ஷனில் என்ன டைரக்ஷனில் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரியாம்பிள் என்னென்ன ஃப்ரேசஸ் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. தென் இது தொடர்பான அமெண்ட்மெண்ட்ஸு, இது தொடர்பான ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணி இது மாதிரி டீட்டெயில்டாக ஒரு சிலபஸ் டீகோட் இருக்கும். ப்ளஸ் அப்புறம் இதுக்கான இது முடிஞ்சதுக்கப்புறம் பர்டிகுலராக இப்போ என்னென்ன 2022, 23 இந்த 2 ஆண்டுகளில் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்ட அடிப்படையில் என்ன பழைய கேள்வி கேட்டிருக்காங்களோ அதையும் வந்து என்ன நான் இதிலே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா டாப்பிக்கையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளவளன்னு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு பதிலாக எதை டார்கெட் பண்ணி படிக்கலாம், எதை டார்கெட் பண்ணி படித்தா நம்மளால வந்து என்ன வி கேன் கிராக், எந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம், இல்லை எந்த மைக்ரோ டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா நிறையா இருக்குது. அப்போ இதில் கொஷின்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாக வரணும், ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாக மட்டும் படிக்கணுமா, இல்லை ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேசஸ், கீ ஃப்ரேசஸாக படிக்கணுமா அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் வந்து என்ன இது பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ப்ரொவைட் பண்ணுறேன். தென் அதுக்கான நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ரோல் அப்படின்னா கம்பெனி ரோல்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த சிலபஸ் டீகோடில் இருக்கு இல்லையா? ஸோ இதிலேருந்து இப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து தமிழ் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் முதற்கொண்டு இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ ஃபேக்சுவலாகவும் இருக்கும். அஸ் வெல் அஸ் இந்த எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இன் சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 100 பக்கம் படித்து தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் உங்களால் என்ன இந்த பர்டிகுலராக ஒரு 20-30 பக்கத்தை படித்து நீங்கள் என்ன அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா?
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். சரியா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுல இருந்து என்ன உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபேக்சுவல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் வந்து என்ன கவர் ஆகிடும். ஸோ கொஷினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுதோ அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ 25 டெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த ஒன்றை படிச்சிங்க, இந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது, இந்த ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எதை படிக்கிறது, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தனியாக பார்க்குறது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும், அதையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸை தேடி தேடி பல புத்தகங்களில் படிக்க வேண்டியிருக்கும், அதையும் வந்து என்ன நான் கவர் பண்ணிடுறேன். படித்த விஷயத்தை என்ன நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு இன்டென்சிவாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் என்ன இந்த பேட்ச். ஸோ 25 கொஷின் இருக்கும். இதோடைய பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், இந்த வீடியோ கீழே அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் தமிழ் வெர்ஷன் காட்டுறேன். ஸோ இப்போ இது இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அந்த தமிழில் இருக்கக்கூடிய ஃபார்மேட். சிலபஸை டீகோட் பண்ணுறோமா? ஸோ இந்த சிலபஸ் டீகோட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், அஸ் வெல் அஸ் எதை படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்னென்னா படிக்கிறதுலேருந்து டெஸ்ட் எழுதுறது வரைக்கும் இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் போதும். இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் டெஸ்டஸ் சிலபஸ் வைஸ் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலுக்காகவோ இல்லை பழைய கொஷின் பேப்பருக்காகவோ இல்லை நல்ல டெஸ்ட் சீரீஸ்க்காகவோ உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம். இதிலே வந்து என்ன எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இது வந்து எங்கே ஒன்லி இன் சென்னை மட்டும்தான். சரியா? ஸோ நீங்கள் கிளாஸஸ் வந்து லைவ் அண்ட் ரெக்கார்டாக பார்த்துப்பீங்க. மெட்டீரியல்ஸு இது உங்களுக்கு இதில் வந்து வந்துடும், கொரியரில் வந்துடும். தென் டெய்லி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக மெயிலில் வந்து என்ன ப்ரொடெக்டடாக கிடைக்கும். தென் கரண்ட் அஃபேர்ஸும் எக்ஸ்க்ளூசிவாக என்ன உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லிமிட்டட் தான். ஸோ என்ரோல் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.